வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தை ஜனவரி 7ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை கூட்டுவதற்கு தீர்மானம். வன்னி பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ரவிகரன் வேண்டுகோள். மன்னார் காற்றாலை மின்சாரத்திற்கு கடற்கரை வீதி புனரமைப்பு வேலை திட்டத்தின் போது பலம் தரும் மரங்கள் வேரோடு பிடுங்கி வீசப்பட்டமைக்கு மக்கள் விசனம். கவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது முழுமையான தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் திட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். பாராளுமன்றத்தை ஜனவரி 7ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வைத்தியர் கலாநிதி ஜெகத் விக்ரம தலைமையில் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கமைய ஜனவரி 7ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 முதல் காலை 10:30 வரை வாய்மூல விடயங்களுக்கான கேள்வி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காலை 10:30 முதல் மாலை 5:30 வரை மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை 2024 தொடர்பில் ஆளும் கட்சியினரால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேதனை மீதான விவாதம் நடைபெற இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வன்னி பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மிக கடுமையாக வாதாடியுள்ளார். இந்த நிலையில் 3 மாத காலத்தில் வடமாகாணத்தில் பிரதம செயலாளரின் தலைமையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண பிரதம செயலாளர் ஆண்டன் ஜோகநாயகம் பதில் அளித்துள்ளார். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒழுங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றிருந்தது. குறித்த கூட்டத்திலேயே இவ்வாறு ஆசிரியர் வெற்றிடம் தொடர்பில் பேசப்பட்டது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்கள் மற்றும் மேலதிகமாக உள்ள ஆசிரியர்களின் தரவுகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இதன்போது கோரினார். சில மாவட்டங்களில் ஆசிரியர்கள் மேலதிகமாகவும் சில மாவட்டங்களில் ஆசிரியர்கள் வெற்றிடமாகவும் இருப்பதற்கான காரணம் என்ன? ஆசிரியர்கள் நியமனங்களை சரியான முறையில் பகிர்ந்து இவற்றை சீர் செய்ய வேண்டியவர்கள் இது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருப்பது ஏனென இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஆயகுலன் இதற்கு பதிலளிக்கையில் ஆசிரியர் நியமனங்களை வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கே வழங்கி வருகின்றோம். எனினும் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களில் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் ஆசிரியர் நியமனங்களை பெற்ற யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்களின் சேவை காலம் 8 வருடங்கள் முடிவுற்றவுடன் ஆசிரியர்கள் தமது இடங்களுக்கு இடமாற்றம் கோரியதனாலேயே யாழ் மாவட்டத்தில் மேலதிகமான ஆசிரியர் தொகை அதிகமாக காணப்படுகின்றது. இருப்பினும் அதை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மேலதிக ஆசிரியர்களை பெருமளவில் குறைத்து ஏனைய இடங்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை பகிர்ந்தளிக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முழுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டதென்றில்லை. இன்னும் இந்த ஆசிரியர் நியமனங்களை சீராக பகிர வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ரவிகரன், எமது வன்னி பகுதிக்கு குறிப்பாக மிக முக்கியமான பாடங்களான கணித பிரிவு, உயிரியல் பிரிவுகளுக்கு கூட வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஆனால் யாழ்ப்பாணத்தில் 63 கணித பிரிவு ஆசிரியர்கள் மேலதிகமாக இருப்பதாக விவரங்களில் சுட்டிக்காட்டப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் மேலதிகமாக உள்ள குறித்த கணித பிரிவை சேர்ந்த 63 ஆசிரியர்களையும் ஏனைய 4 மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு நியமிக்காமைக்கான காரணம் என கேள்வி எழுப்பினர். குறிப்பாக முல்லைத்தீவில் கணித பிரிவில் 25 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. அதேபோல் ஏனைய 3 மாவட்டங்களிலும் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. எனவே யாழ்ப்பாணத்தில் மேலதிகமாக இருக்கின்ற ஆசிரியர்களை வெற்றிடமாக உள்ள இடங்களுக்கு வழங்கி சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தாழ்வுப்பாகுட்டு பகுதியில் காற்றாலை மின்சாரத்திற்கு கடற்கரை வீதி புனரமைப்பு வேலை திட்டத்தின் போது பலந்தரும் மரங்கள் வேரோடு பிடுங்கி வீசப்பட்டு மண் வீதியில் போடப்பட்டமையினால் நேற்று குறித்த பகுதியில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தாழ்வுப்பாடு கடற்கரையில்
அண்மையில் மணல் திட்டுகளில் மணல் எடுக்கப்பட்டு வீதியின் அருகில் போடப்பட்டுள்ளமை தொடர்பில் கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் மன்னார் பிரதேச செயலாளர், மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் அருட்தந்தையர்களின் கவனத்திற்கு நேற்றைய தினம் தெரியப்படுத்தினர். இந்த நிலையில் மன்னார் பிரஜையர் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளால் மற்றும் அருட்தந்தைகள் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை அவதானித்ததோடு உடனடியாக குறித்த வேலை திட்டத்தை இடைநிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை ஆராய்ந்தார். இதன்போது குறித்த பகுதியில் மரங்கள் வேருடன் பிடுங்கப்பட்டுள்ள நிலையில் கடற்கரை மணல் திட்டுகள் JCB இயந்திரத்தினால் அழிக்கப்பட்டு வீதிகளுக்கு அருகில் போடப்பட்டுள்ள நிலையில் அதிருப்திக்குள்ளான கிராமத்தவர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். குறித்த பகுதியில் காற்றாலை மின்சாரம் அமைப்பதற்கான வேலை திட்டம் தொடர்பாகவே குறித்த வீதி புனரமைக்கப்படுவது குறித்து மக்கள் இதன்போது விசனம் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பின்னர் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ள மன்னார் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த சம்பவம் தொடர்பில் ஆராயப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அங்கு வருகை தந்தவர்கள் திரும்பி சென்றதோடு குறித்த வேலை திட்டமும் இடைநிறுத்தப்பட்டது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இதன்போது அன்னை இல்ல வீதி கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த கஜன் சாலினி என்ற 34 வயதுடைய குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த நத்தார் தினத்தன்று கிளிநொச்சி வலிய கல்வி அலுவலகத்திற்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் 4 படுகாயமடைந்தனர். பின்னர் அவர்களை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்த வேளை 2 வயது குழந்தை உயிரிழந்தது. இந்த நிலையில் கணவனும் மனைவியும் ஒரு பிள்ளையும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தனர். மேலதிக சிகிச்சைக்காக மனைவியை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றி அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். குறித்த விபத்தினை ஏற்படுத்திய டிப்பரின் சாரதி மதுபோதையில் காணப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளி சுமார் 100 மீட்டர் தூரம் வரை இழுத்து சென்றமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அதிகரித்துள்ள அரிசி விலையினால் எதிர்காலத்தில் உணவு பொதியொன்றின் விலை அதிகரிக்கப்படும் என அனுராதபுரம் மாவட்ட சிற்றுண்டி சாலைகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். தற்போது நிலவும் அரிசி நெருக்கடி காரணமாக பிரதேசத்தில் உணவகங்கள் மூடப்படும் நிலையும் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 5200 மெட்ரிக் டன் அரிசியின் முதல் தொகுதியும் 580 மெட்ரிக் டன் கொண்ட இரண்டாவது தொகுதியும் நேற்று நாட்டை வந்தடைந்தன. அதன்படி விநியோக நடவடிக்கைகள் இன்று நிறைவடைய உள்ளதாகவும் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அரச வர்த்தக பல்வேறு சட்ட ரீதியான கூட்டத்தார் ஸ்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெரேண்டா இதன்போது குறிப்பிட்டார். யாழ் நகர பகுதியில் வன்முறையிலும் அமைதியை சீர்குலைக்கும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த 4 நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 முச்சக்கர வண்டிகளும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டன. நேற்று அதிகாலை வன்முறை கும்பல் ஒன்று இளைஞர் ஒருவரை கீழே தள்ளிவிட்டு கொடூரமாக தாக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இவ்வாறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாண நகர பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு வந்த கும்பல் ஒன்று அங்கு அட்டகாசம் புரிந்துள்ளது. அந்த கும்பலானது முச்சக்கர வண்டியின் ஒரு சில்லினை தூக்கி ஆபத்தான முறையில் வீதியின் குறுக்கு மறுக்காக ஓடியது. அதன் பின்னர் குறித்த கும்பல் இளைஞர் ஒருவர் மீது தலைக்கவசம், கையில் உள்ள பொருட்கள், கைகால் என்பவற்றை பயன்படுத்தி கொலைவெறி தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பயத்தையும் தோற்றுவித்துள்ளது. இந்த சம்பவம் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தனபால ஆகியோரது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த வகையில் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் யாழ் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு போலீசாரும் இணைந்து வன்முறை கும்பலை சேர்ந்த 4 நேற்று கைது செய்தனர். அத்துடன் ஆபத்தான முறையில் வீதிக்கு குறுக்கு மறுக்காக செலுத்திய 2 முச்சக்கர வண்டிகளும் மீட்கப்பட்டன.
தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக முழுமையான தாக்குதலை மேற்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாக ஐநாவிற்கான இஸ்ரேலிய தூதுவர் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சி குழு தற்போது முழுமையான பயங்கரவாத அமைப்பாக மாறியுள்ளது என தெரிவித்துள்ள அவர், அந்த அமைப்பு மத்திய கிழக்கின் பொருளாதாரத்துக்கு மாத்திரம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை, முழு உலகிற்கும் ஆபத்தான நிலையாக மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு அமைதி சமாதானத்துக்கு எதிரான ஈரானின் யுத்தத்தின் ஒரு பகுதி என தெரிவித்துள்ள ஐநாவிற்கான இஸ்ரேலிய தூதுவர், கிளர்ச்சியாளர்களின் வருடாந்த வரவு செலவு திட்டம் $1.2 பில்லியன் என தெரிவித்துள்ளதுடன் செங்கடலூடாக பயணிக்கும் கப்பல்கள் மீதான தாக்குதலின் மூலம் அந்த அமைப்பு சுயஸ் கால்வாயை முடக்கும் நிலைக்கு சென்றது எனவும் தெரிவித்துள்ளார். மில்லியன் கணக்கான இஸ்ரேலியர்கள் எச்சரிக்கை ஒலி காரணமாக இரவில் அச்சத்துடன் கண் விழிக்கின்றனர் என தெரிவித்துள்ள இஸ்ரேலிய தூதுவர், இந்த வருடம் மாத்திரம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது 300 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.